அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலின் ஹிஸ்பில்லாஹ். முன்பொரு காலத்தில் ஒரு அரசன் பிரம்மாண்டமானதொரு அரண்மனையை கட்டுவதற்கு நாடினார். பெரும் பொருட்செலவிலும் பல வேலையாட்களின் அயராத உழைப்பிலும் அந்த அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டது. அந்த பிரம்மாண்டமான அரண்மனையின் அழகை ரசிப்பதற்காக அரசன் அங்கு வருகிறார். அந்த கட்டிடத்தை முழுவதுமாக சுற்றி பார்க்கிறார். அந்த அரண்மனையின் வெளித்தோற்றத்தின் அழகை ரசிக்க வந்தவனின் கண்கள் எதையோ காண முகம் சுளிக்கிறார். பெரும் பொருட்செலவிலே பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கும் தன்னுடைய அரண்மனைக்கு அருகிலே ஒரு ஏழை மூதாட்டியின் ஓடை குடிசை வீடு இருப்பதை பார்த்து கோபமடைகிறார். தன்னுடைய அரண்மனையின் அழகையே அந்த குடிசை வீடு கெடுத்து கொண்டிருப்பதாக எண்ணி அதனை முழுவதுமாக இடித்து அகற்றிவிடுமாறு தன்னுடைய வேலையாட்களை பணிக்கிறார். எந்தவித மாற்று ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படாமல் அந்த ஏழையின் குடிசை இடித்து அகற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்த மூதாட்டி தனது குடிசைக்கு திரும்பி வருகிறார். தன்னுடைய குடிசை அமைக்கப்பட்டிருந்த இடம் வெற்றிடமாக இருப்பதை பார்த்து வியந்து அங்குள்ளவர்களை விசாரிக்கிறார். அரண்மனையின் அழகை உம்முடைய குடிசை கெடுத்து கொண்டிருந்த காரணத்தினால் அரசனால் உமது வீடு இடித்து தகர்க்கப்பட்டு விட்டது என காரணம் சொல்லப்படுகிறது. இந்த பதிலை கேட்டு உடைந்து போன அந்த ஏழை மூதாட்டி நொந்த மனதோடும் கலங்கிய கண்களோடும் வானை நோக்கி தன்னுடைய பார்வையை உயர்த்துகிறார். என்னுடைய ரப்பே, எனக்கு இந்த அநீதி இழைக்கப்படுகின்ற நேரத்தில், என்னுடைய வீடு இடித்து தகர்க்கப்படுகின்ற நேரத்தில் நான் தான் இங்கு இருக்கவில்லை. நீ எங்கே போனா? அந்த நேரத்தில் நீ எங்கே இருந்தாய் என்ற அந்த மூதாட்டியின் வார்த்தைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அடுத்த நொடி அந்த பிரம்மாண்டமான அரண்மனை புரட்டி அடிக்கப்படுகிறது. அதற்குள்ளே இருந்தது அநியாயக்கார அரசன் மாத்திரமல்ல, அவனுடைய பணியாளர்களும் தான். அநியாயம் செய்பவர்கள் மாத்திரமல்ல, அதற்கு துணை நிற்பவர்களையும் அல்லாஹு தஆலா விட்டு வைப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு செய்த முக்கியமான அறிவுரை, இத்தகி தஅவத்தல் மظلوம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துகொள். ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், நிச்சயமாக அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் இருப்பதில்லை. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار